வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் திடமான மனம், ஆற்றல், அதை எப்படி பெருக்கிக் கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஹவு டு ஹாவ் தி ஸ்ட்ராங் மைண்ட். ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனம் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும், மன உறுதி வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன, வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். அப்புறம் என்ன சொல்கிறார், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் பாரதியார். மனதில் உறுதி எதற்கு தொடர்புடையதாக இருக்கணும்? நம்மளுடைய சொல்லக்கூடிய செயல், சொல்லக்கூடிய சொல், செயல், எண்ணம். நம்ம நிறைய நாரி சொல்லிகிட்டே இருக்கோம், எண்ணம், சொல், செயல். அதுக்கு அதே மாதிரி growth, மெச்சூரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், இது மூணுமே சின்க்ரனைஸ், கான்க்ருவெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? அதில் எண்ணம், சொல், செயல், இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் அதே நேரத்தில் ஒரே சீராக செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது மனதில் உறுதி வேண்டும். அப்படி எதுக்கு உறுதி வேண்டும், எதை போல செயல்களை செய்வதற்கு உறுதி வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த உறுதி என்பது செய்யக்கூடிய செயல்களுக்கு இருக்கணும், செய்ய வேண்டிய செயல்களுக்கும் இருக்கணும். செய்யக்கூடிய செயல்களுக்கு உறுதியாக இருக்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு த மணி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே. ஆனால் பணம் இருந்தால் கூட செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்பு இருக்குது இல்லை, அந்த முனைப்பில் கூட உறுதி வேண்டும். உறுதி, மனதில் உறுதி என்பது 6 விதமான இடங்களில், 6 விதமான காரணிகளால் மனதில் உறுதி என்பது என்ன திடப்படுத்தப்படும். முதல்ல என்ன செய்ய வேணும், எதை போல செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும், செம்மையான செயல்களை செய்ய வேண்டும், தவறான செயல்களை செய்வதிலிருந்து என்ன ஒதுங்கி நிற்க வேண்டும், நேர்மையான எண்ண ஓட்டங்களோடு செயல்களை செய்ய வேண்டும். ஹவு டு டிசீவ் அதர்ஸ் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்காம ஹவு டு சப்போர்ட் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நம்ம மனதில் உறுதியை வளர்த்துக்கணும். ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு வரோம், ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலை ஹவு டு எவேட் இட் அப்படின்றதுக்கு அப்படி யோசனை பண்ணுறதுக்கு பதில் ஹவு டு கம்ப்ளீட் இட் ஈஸிலி, ஹவு டு கம்ப்ளீட் ஏர்லி, ஹவு டு பெர்ஃபார்ம் திஸ் டாஸ்க் எஃபெக்டிவ்லி அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் நம்மளோட உறுதியை வளர்த்துக்கணும். நிச்சயமாக எந்த தடை வந்தாலும் தடையை மீறி, தடையை தாண்டி இந்த செய்தியை சொல்லி முடிப்பேன், இந்த செயலை செய்து முடிப்பேன் அப்படின்னு ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவில் நிச்சயமாக ஒரு உறுதி வேணும். அந்த உறுதி, மனதில் உறுதி என்பது அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். From this episode onwards, we continue to think about it and we continue to share many of our perspectives. அதாவது இந்த நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸில் அதில் இந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். மனதில் உறுதி என்பது இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும். அதையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த கம்ஃபர்ட் ஜோன் போல் என்டையர் லைஃப் ஸ்பேனுக்கு நம்ம அதை செய்து பார்க்க முடியும். முதல்ல இளமையில் மனதில் உறுதி வேண்டும். என்ன உறுதி, அது என்ன போருக்கு போகிறதா, சண்டைக்கு போகிறதா அப்படிலாம் இல்லை. சண்டை போகிறதோ, நெகட்டிவ் தாட்ஸ் பற்றி இப்போ நம்ம இன்னொரு கூட நிறைய விஷயங்கள் என்ன பேசிக் திங்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு விஷயம் கூட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நான் இந்த தவறு வேலைகளை செய்கிறேன், இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்கறத காட்டலாம். முதல்லையே எப்படி நேரான வேலைகளை தவறு இல்லாமல், பிழை இல்லாமல் செய்கிறது எப்படி அப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அதனால் ஆல்ரெடி ஐ ஹவ் டெவலப்டு சம் ராங் ஹேபிட்ஸ். அதுலேருந்து எப்படி வளருது அப்படின்னா, இந்த மாதிரி நிலைமையில் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்ம எவ்வளோ ராங் வேலை, தவறான வேலைகளை செய்கிறோம், தவறான எண்ண ஓட்டங்களை செய்கிறோம், தவறான செயல்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா கூட அந்தந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு இன்னிலேருந்து ஃப்ரம் திஸ் டுடே இஸ் அ டே 1 அப்படின்னு நினச்சிட்டு யூ ஸ்டார்ட் டூயிங் தி கரெக்ட் ஒர்க், ஸ்டார்ட் டூயிங் தி ரெகுலர் ஒர்க் அப்படி சொன்னால் அதுவே நாளடைவில் அந்த தவறான செயல்களிலேருந்து நம்மளை அது என்ன பண்ணும், விடுவித்து கொடுக்கும். தவறை கரெக்ட் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளோட நேரான வேலைகளை செய்ய முடியும்னு நினச்சா அது ஏற்புடையதில்லை, சாத்தியம் கூட இல்லை. இப்போ நம்ம இன்னிலேருந்து செய்கிறோமா, என்ன செய்கிறோம், நின்றுக்கிட்டே தண்ணி குடிக்கிறோம், போய்கிட்டே பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிட்டோம், நடந்துக்கிட்டே போயிட்டு அவசரமாக தண்ணி குடிச்சு அப்படியே பாட்டில் முடிட்டு ஓடி போய் நம்ம ட்ரெயினில் பிடிக்கிறோம். ட்ரெயினை ஏன் பிடிக்கணும், அது தானாக போய்கிட்டு இருக்க போகிறது, அதுக்குள்ளே வி ஆர் போர்டிங் இன்டு த ட்ரெயின் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் முதல்ல என்னாச்சு, நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, ஓடிக்கிட்டேவும் தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும், இப்போ தொட்டு இப்போ நான் இந்த நேரத்துலேருந்து இந்த பகல்லேருந்து என்ன செய்யணும், எப்போவுமே தண்ணி இருந்தால் அது பாட்டிலில் குடித்தாலும் டம்ளர்லேருந்து குடித்தாலும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியாக குடிக்கிறது தண்ணி
அப்படின்னு நினச்சிட்டு ஜஸ்ட் டு quench our thirst அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், தண்ணி குடிக்க துவங்கணும். இது இப்படி இந்த புது பழக்கத்தை, நேரான பழக்கத்தை, சரியான பழக்கத்தை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை, ஆரோக்கியத்துக்கு என்ன ஒத்துழைக்கக்கூடிய இந்த பழக்கத்தை நம்ம வளர்த்துட்டோம்னா டுடே ஆன்வர்ட்ஸ் யூ கண்டினியூ டு டூ திஸ் ஒர்க், யூ ப்ராக்டிஸ் இட் ரெகுலர்லி. ஒரு நாளைக்கு 6 டம்ளர் தண்ணி குடிக்கிறோம், 10 டம்ளர் தண்ணி குடிக்கிறோம், எவ்வளவு தடவை தண்ணி குடித்தாலும் அத்தனை தடவையும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் எழுந்து போகிறத பற்றி யோசிக்கிறோம். அப்படி பழக துவங்கினா அந்த தண்ணி குடிக்கிறது, உட்காந்து தண்ணி குடிக்கிறதுன்ற அந்த ஹேபிட்டு இட் டெவலப்ஸ். பழசு வந்து இட் வேட்ஸ் அவே. என்ன பண்ணுறது, இட் வேன்ஸ் அவே. அதை நம்மளே ஒதுக்கி விட்டாலும் சரி, அதுவாக மறைஞ்சு போனாலும் சரி. அதனால் உளவியல் அடிப்படையில் ஒரு புது பழக்கத்தை கற்றுக்கிறோம், இல்லை இப்போ ஏற்கனவே இருக்கிற பழக்கம் தான், அதை சரி பண்ணிக்கிறோம். அங்கங்கே என்ன பண்ணுறோம், இருக்கிற பிழையெல்லாம் திருத்தி நல்லபடியாக எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக படிக்கிறோம். இல்லை நல்லபடியாக இது மாதிரி ஹேபிட்ஸ் இல்லையா, நின்றுக்கிட்டே தண்ணி குடிக்கிறத தாண்டிட்டு உட்காந்து தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறோம். அப்படின்னா இது எல்லாமே யூ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, யூ கண்டினியூ இட் டில் யூ என்ன தெரியுமா, யூ மாஸ்டர் இட். அப்படின்னா அந்த பழைய பழக்கங்கள், தவறான பழக்கங்கள், தவறான அனப்டோட்ஸ் இருக்கிற, தவறான இடைச்சல்கள் இருக்கிற அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் தானாக நம்மளை விட்டு அது நீங்கி விடும். அதனால் ஒரு பழக்கத்தை செய்துக்கணும், பழக்கத்தை செய்யணும், பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பழக்கத்தில் இன்று முதல் இதற்கு நாம் என்ன பண்ணோம், நம்மளை தயார் பண்ணிக்கணும். அப்படின்னா அது வரைக்கும் பழச கிளியர் பண்ணணும்னு காத்துட்டு இருக்காம இப்போவே புது பிஹேவியரை, இப்போ திருத்தி கொண்ட பிஹேவியரை, திருத்தி கொண்ட பழக்க நடத்தியை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் ஏற்கனவே இருக்கிற பழைய பழக்கம் தானாக நம்மளை விட்டு அது மறைஞ்சிடும். அதனால் எந்த நல்ல பழக்கங்களை எப்படி வளர்த்து கொள்வது, அதற்கு உண்டான என்ன ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருக்கணும், அதை பற்றி தான் நம்ம சேனலில் ரொம்ப விரிவாக சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.